லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக வாங்க வேண்டியது என்ன? உயிரோடிருக்கும் சுத்தமான 2 குருவிகள், கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு. குருவிகளில் ஒன்றை எவ்வாறு கொல்ல வேண்டும்? ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொல்ல வேண்டும். உயிருள்ள குருவியை எதில் தோய்க்க வேண்டும்? ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தில். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் எதை எத்தனை தரம் தெளிக்க வேண்டும்? குருவியின் இரத்தத்தை 7 தரம் தெளிக்க வேண்டும். சுத்திகரிக்கப்படுகிறவன் செய்ய வேண்டியது என்ன? தன் வஸ்திரங்களை தோய்த்து, தன் மயிர் முழுவதையும் சிரைத்து, ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, பாளையத்தில் பிரவேசித்து, தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்க வேண்டும். சுத்திகரிக்கப்படுகிறவன் 7ஆம் நாளிலே செய்ய வேண்டியது என்ன? தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து, தன் வஸ்திரங்களை தோய்த்து, ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். சுத்திகரிக்கப்படும் மனிதன் எங்கு நிற்க வேண்டும்? ஆசரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்க வேண்டும். காணியாட்சியாக கொடுக்கும் தேசம் எது? கானான். எது வீட்டை அரிக்கிற குஷ்டம்? நவமாய் பூசின பின்பும் தோஷம் வீட்டில் படரும். வீட்டிற்கு தோஷங் கழிக்க எடுத்து வரப்படுபவைகள் எவை? 2 குருவிகள், கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு.